இப்போ வந்து உப்பு கண்டம் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கோம். கோட் மட்டன் 2 கிலோ. அதாவது வெள்ளாடை விட செம்மறி ஆட்டுக்கறி ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உப்பு கண்டத்துக்கு வந்து செம்மறி ஆடுதே நல்லது. அதனால் எல்லோரும் செம்மறி ஆட்டுக்கறி எடுத்துக்கோங்க. இது 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கிலோவுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்னு பார்ப்போம். இது வந்து 100 ஜீரகம். 2 கிலோவுக்கு 100 ஜீரகம், 50 மஞ்சள், கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 40 வத்தல், 40 45 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து சால்ட் வந்து அயோடின் கலக்காத சால்ட்டு ஒரு 1/4 பாக்கெட்டு. ஜீரகம், மஞ்சள், பெருங்காயம் இதையெல்லாம் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கிடுவோம். பவுடர் பண்ணி, அதாவது ரொம்ப நைஸாகவும் பவுடர் பண்ண வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாகவும் பவுடர் பண்ண வேண்டாம், மீடியமாக பவுடர் பண்ணி தனித்தனியாக வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்குறோம்ல, அதில் ஒரு 1/4 பாக்கெட்டை போடுவோம். அது வந்து உப்பு கண்டம், அதனால் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும், அயோடின் இல்லாத உப்பு. இப்போ வந்து நான் வந்து தனித்தனியாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி செய்யணும்னு. ஆனால் ஃப்ரை பண்ணக்கூடாது, வெயிலில் தான் வச்சு காய வைக்கணும். கோட் மட்டன் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, இதை வந்து நம்ம வந்து கழுவக்கூடாது. கழுவுனா அதில் இருக்கிறதுல எல்லாம் போயிடும், பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. அப்போ இது கழுவாமல் இருந்தாத்தே இந்த மசால் பொடியானது ஒட்டினாத்தே நம்மளுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடும்போது வறுத்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அதனால் கழுவாமல் வச்சுக்கிட்டு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நான் பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். நம்மள ஐட்டம், அந்த ஐட்டம் பூரா பவுடர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வத்தல், மஞ்சள், இது பெருங்காயம், இது வந்து ஜீரகம். இதோட அந்த கறிக்கு 2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அயோடின் கலக்காத சால்ட்டு. இதையெல்லாம் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அங்கே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதோட சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சால்ட் கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அதிகமாகவே போடணும். இது பேரே உப்பு கண்டம், அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க. சால்ட்டு 2 kgக்கு ஒரு 1/4 பாக்கெட்டு. 1/4 பாக்கெட்டு. இதை நம்ம மட்டனில் போட்டு நல்லா ஒன்றா பிரட்டி வச்சுக்கிடுவோம். பிசைஞ்சு பாருங்கள், அரைச்சி வச்ச பவுடர்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மட்டனில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம், பிசைஞ்சு வச்சுக்குவோம். இது நல்ல வெயில் காலத்தில் தான் போடணுமா? குளிர்காலத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். செம்மறி ஆடு எடுத்து போடுங்க. இது ரொம்ப குளிர்காலத்தில்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் போடுறத விட குளிர்காலத்தில் போடுறது நல்லது. மட்டனை வந்து அலசக்கூடாது. அலசினா எல்லாம் கரைஞ்சிரும், இப்படி ஒட்டாது. இந்த நல்லா ஒட்டுது பாருங்கள். மட்டனில் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ கயத்தில் எப்படி கோர்க்கிறது, நூலில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஊசியும் நூலும் எடுத்துக்கோங்க. இந்த கோணிசி, இந்த ஊசியும் இந்த நூல் எடுத்துக்கிட்டு இதில் இப்போ உப்பு கண்டத்தை எப்படி கோர்ப்போம்னு பார்ப்போம். எடுத்து கோர்க்க வேண்டியதாங்க. இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கோர்த்து எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி வெயிலில் காய வச்சு நல்லா சுக்காக காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மண்பானையில் எடுத்து வச்சுக்கோங்க. மண்பானையில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். 2-3 மாதத்துக்குனாலும் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இருந்தோம்ல, அன்னைக்கு காய வச்சான், அதை எடுத்து இதே மாதிரி இருக்கும், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இதை கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கண்டம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் காய வச்ச அந்த பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை மண்பானையில் பிடிச்சிக்கணுமா? ஆமாம், இது காஞ்சு ரொம்ப காய வச்சு ஒரு மண்பானையில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது.
அன்னன்னைக்கு எங்கள் வேலைகளுக்கு போகும்போது காய்கறி இல்லாட்டா அவசரத்துக்கு ரெண்டு ரெண்டாக போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கிடலாம். இது எது கூடயும் சாப்பிட தொட்டுக்கிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த குழம்பு உப்பு கண்டம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் உப்பு கண்டம் எடுத்திருக்கேன். இதை வந்து வெந்நீரில் கொஞ்சம் போட்டு காட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சேன். வெந்நீரில் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் வெந்நீரில் போடுறோம்? இது வந்து இந்த இதில் உப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் நேரம் காஞ்சது வந்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டாத்தே கொஞ்சம் லூஸ் ஆகும். இல்லாட்டி காஞ்சி இறுக்கமாக இருக்குல்ல, அது வந்து லூஸ் ஆகணும். சால்ட் அதிகமாக இருக்கும். சால்ட் வேறு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கழுவி எடுத்துருவோம். கொஞ்சம் வெந்நி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில்லி வந்து மட்டன் மசாலா, சில்லி பவுடர், இது வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரக பவுடர், கொஞ்சம் தேங்காய் பால். இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டங்கள். இன்னும் உப்பு கண்டம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு இது போட்டுக்குருவோம். அடுத்து ஆனியன், ஒரு சில்லி போடுவோம். ரொம்ப சூப்பர் பண்ணிடலாம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து உப்பு கண்டத்தை போடுவோம். இப்போ எல்லா பவுடரையும் போடணும். ஒன்று ஒன்றா எல்லா பவுடரையும் சேர்க்கணும். கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு சால்ட் லாஸ்ட் பார்த்துக்கலாமா? இல்லை, உப்பு இதில் போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் சால்ட்டு கடைசி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுவோம். இப்போ வந்து அடுத்து மஞ்சள் பொடி போடுவோம். இதுக்கப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, இது வந்து மட்டன் மசாலா போட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு வேக வைப்போம். கொஞ்சம் வாட்டர் விட்டுக்குவோம். ஒரு 5 விசில் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. உப்பு வந்து உப்பு இது பேரே உப்பு கண்டம், அதனால் இப்போ உப்பு போடாதீங்க. கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடியை போட்டு ஒரு 5 விசில் விடுவோம். வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், 6 விசில் விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னொரு 4 விசில் விட்டுக்குருவோம். சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே சால்ட் போட்டு தானே உப்பு கண்டம் இதுக்கு பேரே. சால்ட் இருக்குது. ஏன்னா அங்கே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சால்ட் இருக்குது. நீங்கள் வைக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இன்னொருக்கா நம்ம மூடியை போட்டு 4 விசில் விடுவோம். இப்போ வந்து உப்பு கண்டம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அடுத்து நம்ம வந்து உப்பு கண்டத்தை எப்படி ஃப்ரை பண்ணுறது அதவும் பார்த்துக்குருவோம். இன்றைக்கே வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. உப்பு கண்டத்தை போட்டு வறுத்தெடுப்போம். நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும்.
இது வந்து நல்ல சூப்பராக ஸ்மெல் இருக்குது. இது வந்து நம்ம வந்து இப்படி எடுத்து செய்து வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலும் 2 வறுத்து தொட்டு சாப்பிட்லாம். சும்மா என் பேரன்லாம் 2 வெறுவாயிலே எடுத்து சாப்பிடுவார். சின்ன குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அவசரத்துக்கு 2 எடுத்து ஒன்றும் இல்லை வீட்டில் எதுவும் காய்கறி இல்லைன்னா இதை சைடிஷாக எடுத்து தொட்டு சாப்பிட வறுத்துக்கிடலாம். அதனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ 2 பொரிச்சுக்கிடலாம். அவசரத்துக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். இதில் நம்ம எடுத்துருவோம். உப்புக்கண்ட ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உப்புக்கண்ட ஃப்ரை ரெடி. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கறிகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்செடுங்க. இப்படி 2 பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ உப்புக்கண்டம் குழம்பும் உப்புக்கண்டத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் உப்புக்கண்டம் போட்டு வச்சுக்கிட்டு இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க.